மறுவாய் மணியாய் மலராய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரி பெருமான் குறிப்பிட்டார். ஐயா மிக அருமையாக விவேகானந்தரை பற்றி சொன்னாரு. அவருடைய குருவை பற்றி சொன்னாரு. நிறைய விளக்கங்களை சொன்னார் என்னை பற்றியும். அதை நம்ம 2 நாளாக கேட்டுட்டு இருக்கிறாரு. உங்களை பற்றி கொஞ்சம் பயோடேட்டா கொடு. என்ன பயோடேட்டா கொடுக்க போகிறேன் நான்? ஒரு பேராசிரியர்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு அவர் எக்கச்சக்கமாக எழுதிய சரித்திரத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரித்திரத்தை படிக்கிறதுல விட அதை வாழ்க்கையை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வாழ்க்கையை மாற்றிட்டா ஒரு மகிழ்ச்சியான இன்பம் பொங்கிக்கிட்டு இருக்கும். அதனால புகழ்ந்து பாடுறது அப்படின்றத விட அவர் உள்ள கருத்தை சொன்னார், நான் தவறு சொல்லலை. பட் இருந்தாலும் கூட சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார். எளிமையும் இனிமையுமே எனது வாழ்க்கை என்று சொல்லுவார். எளிமையான வாழ்க்கை இருக்கணும், அதை மகிழ்ச்சியா வாழணும், அதான் வாழ்க்கை. உள்ளத்துல கருணை இருக்கணும், உடையில ஒழுக்கம் இருக்கணும், அது ஒரு மிக சிறந்த வாழ்க்கை. இப்போ எல்லாத்தையும் வேதாத்திரி மகேஷ் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அது ஐயாவும் சொல்லிட்டாரு. அதை நம்ம கொஞ்சம் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும். அத்தகைய ஒரு சிறந்த உணர்வாளர்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், முயற்புகழ், மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் என்று இறைநிலை இணைப்பில் குருவின் அருளாசியோடு வாழ்த்து முடிகின்றேன். வாழ்க. சான்றோர் பெருமக்களே, கடல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அது ஆர்ப்பரித்தா நமக்கு சந்தோஷமா இருக்குமா, இல்லை மெல்ல அலைகள் வீசினா சந்தோஷமா இருக்குமா? லேசா அலை வீசினா சந்தோஷமா இருக்கும். அந்த அலை நம்ம கால் மேல வந்து அப்படி மோதிட்டு போகும்போது சந்தோஷமா இருக்கும். அது புயலா இருந்தா தெரிச்சு ஓடுவோம், அப்படிதானே? சுனாமியில வந்து நிறைய பேரை அள்ளிக்கிட்டு போச்சு. ஆனா ஒரு கடல் வாழ் ஜீவன்கள் கரை ஒதுங்கிச்சா? கேக்குதான்னு கேட்கிறார். இல்ல, நான் கொஞ்சம் தள்ளி தாங்க பேசுறேன். எனக்கு பக்கமா போனா ஒரு மாதிரியா உடைச்சி வரும், சரியா கேட்காது. அதுக்காக நானே தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஜீவன், கடல் வாழ் ஜீவன்கள் கரை ஒதுங்கிச்சா அந்த சுனாமிலன்னு கேட்டேன். ஆனா மனித உயிர்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் போச்சு. அப்ப என்ன காரணம் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப அந்த கடல்லையே வாழக்கூடிய அந்த ஜீவன்கள் ஒண்ணு கரையில ஒதுங்கல. கரையில இருந்த மனிதர்கள் லட்சக்கணக்கில் செத்தாங்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? அதுக்கு ஞானம் இருக்குமா இருக்காதா? இல்ல, அந்த விலங்குகளுக்கு, கடல் வாழ் விலங்குகளுக்கு, விலங்குகள்னா ஜீவன்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எப்படி அறிவு? ஆள் கடலுக்கு போயிடுச்சு. ஆள் கடல்ல அலை இருக்குமா? அலை பூரா எங்க இருக்கும்? மேலதான் இருக்கும். ஆனா அது எங்க போச்சு? அப்போ ஏதோ ஒரு பருவநிலையை உணர்ந்து இது சுனாமியா வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சு உள்ள போச்சு. நாமெல்லாம் என்ன பண்ணோம்? கண்டுக்கவே இல்லை. அப்ப என்ன இருக்குது? பார்க்கலாமே, அப்படி அடியோட போயிட்டான். எக்கச்சக்கமான உயிர்கள் சேதமாச்சு.
இப்ப இந்த பூமியில நிறைய பொருள்கள் தோன்றி இருக்கு. கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கு, கோடிக்கணக்கான ஜட பொருள்கள் இருக்கு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி கோடிக்கணக்கான ஜீவன்கள் இருக்கு. இருக்கா? இருக்கு. இந்த கோள்கள் எல்லாம் எங்க மிதக்குது? சுத்த வெளியில மிதக்குது. இந்த கோள்களை உற்பத்தி பண்றதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? சுத்த வெளி தான் காரணமா இருந்தது. அந்த சுத்த வெளி அமைதியா இருக்குதா, ஆர்ப்பரிக்குதா? சூழ்ந்து அழுத்துதுமா. ஆனா எப்படி அழுத்துது? விட்டு விட்டு அழுத்துது. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார் சாமிஜி? சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பேர் அதுக்கு ஒரு வச்சிருக்காரு. அழுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. என்ன பேரு? அதுதான் அம்மாவும் சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. சதா சிவம்னு சொன்னார். புரியுதா? சதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அணைத்து கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்றை விட்டு 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 அப்படியே அணைச்சிக்கிட்டு அழுத்தது இல்லைங்களா? அதுக்கு என்ன சொன்னாருங்க? கெனமெட்டிக் கியூரிங்னு சொன்னார். அது விட்டு விட்டு அழுத்துது. அது சதா சிவம்னு சொன்னாங்க. இந்த அழுத்தறதுனால துகளாச்சு பாருங்க. இந்த துகள் என்ன பண்ணுது? அது இது சும்மா விட்டு விட்டு அழுத்துது. அந்த துகளானது என்ன பண்ணுது? அளப்பறிய முடியாத வேகத்துல சுத்துது. சுத்துது இல்லைங்களா? அது ஒரு கணக்கே இல்லைன்றார் சாமிக்கு. அளப்பறிய முடியாத வேகத்துல சுத்துது. அப்போ அதுல இருந்து அமைதியா இருந்ததுல இருந்து வந்த துண்டு என்ன பண்ணுது? அளப்பறிய முடியாத வேகத்துல சுத்துது. அதுல இருந்து வந்த அலை ஒரு காந்தமா மாறுது. மாறுதா? இப்ப இந்த காந்தம் ஏதாவது அது ஆட்டம் போடுதா? இல்ல. இல்ல அது வர்றதெல்லாம் வாங்கி வைக்குதே, நான் தான் பெரியவன் சொல்லுதா? இல்ல. நல்லா சிந்தனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுதா? இல்ல. ஆனா செய்யற செயலுக்கு உண்டான விளைவை அது கொடுக்குதா? இல்ல அதுல பதிய வச்சது நாம பண்றதுனால கொடுக்குதா? அதனுடைய தன்மை என்ன? வாங்கி வச்சுக்குது. உரிய காலம் வரும்போது கொடுக்குது. இப்ப குற்றம் அது மேலையா நம்ம மேலையா? நீங்க நல்லா பேசுங்க. பதில் புரியுதா? நடனமாடும் காட்சியை உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றல். அதுக்கு எதனா ஈடு சொல்ல முடியுமா? உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் தன்மையினை என்ன என்ன தபமது ஆனந்தமே என்றார். எவ்வளவு பெரிய சமாச்சாரம். நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. சரி, ஒரு மரத்துல கிளைகள் நிறைய இருக்கு. இந்த கிளைகள் எல்லாம் நடனம் ஆடுது. ஆடுது இல்லைங்களா? ஆடுது ஆடலையா? ஆனா வேற எப்படி இது? அமிழ்ந்து கிடப்பதோடு மட்டுமல்ல, அங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குது. அமிழ்ந்து இருக்கிறது, இயக்கமே இல்லாத அமிழ்ந்து இருக்கிறது. ஆனாலும் எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கிறது. அதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும், இது ஜடப்பொருள், இது உணர்ச்சி சொன்ன ஜடப்பொருள் எடுத்துங்க. ஒவ்வொரு கோள்களுக்கும் அதற்கு என்ன தேவையோ, எத்தனை ஆற்றல் இருக்கிறதோ அத்தனை கொடுக்குதா கொடுக்கலையா? அப்ப உள்ள யார் இருக்காங்க? இறைவன் இருக்கான். அவன் எப்படி இருக்கிறான்? இப்ப ஒண்ணுதான் சொன்னேன், சதா சிவம்னு சொன்னேன். இப்ப இந்த காந்தமும் இந்த இயக்கமில்லாத இருந்த இருப்பு நிலையாக இருந்த சிவமும் சேர்ந்த பின்னால அதுக்கு என்ன பேருங்க? சக்தி சிவமாச்சு. சக்தி சிவமாச்சு. இப்ப இந்த ரெண்டு இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்ப இந்த உலகம் முழுதும் தோன்ற பொருள் அத்தனைக்கும் காரணமா இருக்குது. சரி, ஒவ்வொரு பொருளுக்கும் மையத்துல இயங்காத ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கு என்ன பேர் வச்சாருங்க? சிவம்னு வச்சார். சிவம்னு வச்சார். அப்ப சிவம், சக்தி சிவம், சதா சிவம், முப்பால் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுதான் முப்பால். முப்பாலுக்கும் அப்பால் சித்தர்கள் சொல்றாங்க. அது எந்த நிலை?
ஒரே இருட்டு. அதான் சொல்றாங்க. இப்போ ஸ்டீபன் ஆக்கின்ஸ் சொன்னாரு கருந்துளைன்னு. சாமி எப்பவோ சொல்லிட்டார், எப்பவோ சொல்லிட்டார். ஸ்டீபன் ஆக்கின்ஸ் இப்ப சொன்னாரு கருந்துளை என்பதை சாமிக்கு பஞ்சபூத எல்லா நவகிரகத்தில் சொல்லுவீங்க. மைய ஈர்ப்பு விசைன்றது மட்டும் இல்ல, மைய நோக்கு விசைன்னு சொன்னார் சாமி. அது இழுக்கல, இந்த சுத்தவெளி அழுத்தத்தினால மைய நோக்கி போகுதுனார், மைய நோக்கு விசைனார். அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு சிறப்பாக தமிழ்ல அழகா பேர் வச்சிருக்கிறார், நல்லா சிந்தனை பண்ணிருக்கு. அப்போ இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற வேர் அசையாம அழுந்தி கிடக்கிறது, அது என்ன பண்ணுது? ஆடுது. உண்டா இல்லைங்களா? அதே போல ஒவ்வொரு கோள்களும் சுத்துது, ஆனா மையத்துல அமைதியா இருக்கு. இவ்வளவு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது உலகத்துல பூரா. ஜட பொருள்ல உணர்ச்சி பொருளை எடுத்து அப்படி கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நம்ம உடலுக்குள்ள கோடிக்கணக்கான துகள் இந்த உடலை கட்டியிருக்குதுங்களா? அதுல சுத்த வெளி என்பது இருக்குதா இல்லையா? அது அமைதியா இருக்குது. இருக்கா? அமைதியா இருக்குது. ஆனா அதுல போய் உரசி ஒரு அலை உண்டாகுது பாருங்க. இது காந்தத்தினுடைய கரு மையமாக நம்ம உடல்ல மையத்தில் இருக்கு. இருக்கா? இருக்கா இல்லையா? காந்தத்தின் திணிவு பெற்ற மையமே கருமையம். காந்தத்தின் திணிவு பெற்ற மையமே கருமையம். இப்ப இந்த கருமையத்துல யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? இறைவன் இருக்கின்றான். இறைவன் இருக்கின்றான். சரி, இப்போ இந்த கருமையத்திலிருந்து அந்த விரியுமா விரியாதா? ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்க லட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, சுத்தி அழுத்துறீங்க. அழுத்தும் போது பிதிக்க வந்து கீழே உழுமா உள்ளாதா? அந்த பிதுக்கம் ஏற்பட்டு வருது பாருங்க, அதுதான் உடல் முழுதும் ஒரு உரசலை ஏற்படுத்துது. அது எப்படி ஏற்படுத்துது அதையும் சிந்திக்கணும். நான் உங்க சபையிலேயே நிறைய கேட்டிருக்கிறேன், நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க. பஞ்சபூதம் என்பது எல்லா பொருள்களிலும் இருக்கிறது. இறைவெளி என்பது எல்லா பொருளிலும் இருக்கிறது. அணுக்கள் என்பது எல்லா பொருளிலும் இருக்கிறது. அத அணுக்களுடைய கூட்டாக இருக்கக்கூடிய துகள் எல்லா பொருளிலும் இருக்கிறது. இருக்குதா இல்லைங்களா? அப்ப எல்லாமே இருக்குது. ஒன்று ஜடமா இருக்குது, இன்னொன்னு உணர்ச்சி பொருளா இருக்குது. இல்லைங்களா? அப்ப இது ஜடமா இருக்குது. இப்ப என்ன தொட்டா தொடாதேன்னு சொல்லுவேன், இதை தொட்டா தொடாதுன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா இது உணர்வு இல்லை, இந்த உணர்வு இருக்கு. இந்த உணர்வு எப்படி வருதுன்றதான் இப்ப முக்கியமா நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்ப இந்த உணர்வு எப்படி வருது? ஜீவகாந்தம் உடல் முழுதும் சுத்துது. அதனுடைய இணைப்புல தான் இந்த கட்டணம் கட்டி இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அந்த இணைப்புல தான் ஒரு கட்டடம் கட்டி இருக்குது. இந்த கட்டடத்துக்குள்ள அந்த ஜீவகாந்தம் அழுத்தம் பெற்று மையமாக இருக்குது. இந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த திணிவுனால அது விரிஞ்சி பிதுங்கி வருமா வராதான்னு கேட்டேன். பிதுங்கி வருமா வராதா? சரி, பிதுங்கி வரக்குள்ள அது எங்க போவோம்? அந்த உடலுக்குள்ளவே சுத்தம். அப்போ உடல் முழுதும் ஏற்படக்குள்ள சுத்தக்குள்ள ஒரு உரசல் ஏற்படுமா ஏற்படாதா? அந்த ஏற்படக்கூடிய உரசல் தான் உணர்வு உள்ள ஜீவன். புரியுதா? உணர்வு உள்ள ஜீவன். இதுக்கு பஞ்சபூதம் எப்படி இருக்கணும் இப்ப அதையும் பார்க்கணும். இந்த பஞ்சபூதம், ஒரு நெருப்பு இருக்கு, தண்ணியில போட்டா என்ன ஆகும்? அவிஞ்சு போயிடும். ஒரு பெரிய நெருப்பு இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? அந்த நெருப்பு அந்த தண்ணியை சாப்பிட்டுரும். சாப்பிடுமா சாப்பிடாதா? சாப்பிட்டுரும். அப்ப எது மிகுந்து இருக்குதோ அது இன்னொன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உண்டா இல்லைங்களா? சரி, இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணலாம். ஒரு பயிர் இருக்கு, இந்த பயிர்ல தண்ணி அதிகமா ஊத்தினா அழுகி போயிடும், தண்ணியை ஊத்தலைன்னா காஞ்சி போயிடும். வெப்பம் சரியாக கொடுத்தா வளரும், அது அதிகமா இருந்தா காஞ்சி போயிடும். வெப்பமே இல்லைன்னா அழுகி போயிடும். காற்று காற்று அதிகமா அடிச்சா, கஜா மாதிரி அடிச்சா சாஞ்சி போயிடும். காற்றை அடிக்கலைன்னா நாமளே உயிர் வாழ முடியாது. ஆக்சிஜன் இல்லை, நாமளே வாழ முடியும். அப்ப எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணுங்க? அதுதான் ஒரு வார்த்தை போடுறார் சாமிஜி. பஞ்சபூதங்கள் இணக்கமான முறையிலே கூடி இயங்கும் போது, புரியுதுங்களா? இணக்கமான முறையிலே கூடி இயங்கும் போது அங்கே
அந்த காந்தத்தின் திணிவு கருமையமாக அமைகிறது. அதுதான் உரசல் உள்ள ஒரு ஜீவனாக வருகிறது. ரைட், இப்ப பார்த்துட்டோம். இப்ப உணர்ச்சி உள்ள ஜீவன்ல ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழுக்கள், 3 அறிவு எறும்பு கரையான் பூச்சிகள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்குகள். நமக்கு எத்தனை? எதுக்காக 5 விலங்குகள் வரையிலும் அதனுடைய வளர்ச்சி? ஏன்னா அந்த காந்தத்துக்கு என்ன தன்மைகள்? மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருவல், இரண்டிடையே ஊடாடல். சொல்லிட்டாங்களா? 5 தன்மை தான். இந்த 5 தன்மையும் போதுமே, வாழ்றதுக்கு போதுமில்ல. ஏன் 6வது அறிவு கொடுத்தான்? இந்த 5 தன்மையாக வரக்குள்ள அந்த விலங்குகள் எல்லாம் என்ன செஞ்சதோ, அந்த விலங்குகள் எல்லாம், பூச்சிகள் எல்லாமே பாருங்க, ஓரறிவு தாவரம் மட்டும் எந்த தப்பும் பண்ணல. அது எல்லாத்துக்கும் பயன்பட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் உதவிதான் பண்ணுது. ஜீவனுமே நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. இருக்கிற நிலையிலிருந்து அந்த தாவரத்தை மட்டும் எவ்வளவு சாமி ஒரு கவி எழுதியிருக்கிறார். என்ன கவி தெரியுமா? இல்லையா? அது தெரியல. கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதனேனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். ஆசைதனை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு அல்லலுறும் மனிதர்களே சுருங்க சொல்வேன். சுய நிலையை அறிய கருத்தவமே போதுனார். எந்த தவம்? வெள்ள தவம் சொல்ல, கருத்தவமே போதுனார். ஏன்னா கரு யாரு? இறைவன். அவனை நோக்கி போன்றாரு. புரியுதா? அப்போ கருத்தவமே போதுன்றார். சரி, இப்ப இந்த உடல்ல அந்த கருமையம் அமைஞ்சிருச்சு. இந்த பதிவுகளை நீக்கணும். அதுக்குதான் 6வது அறிவுடைய சிறப்பு. இந்த உலகத்துல 84 லட்சம் உயிரின வகை இருக்கிறதா சொல்றாங்க. 4 வகையான யோனி பேதங்களோட பிறந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இந்த 84 லட்சம் உயிரின வகையில ஒரு உயிரின வகை மனிதன். ஒரு உயிரின வகை மனிதன். இந்த ஒரு உயிரின வகை மனிதனுக்கு போய் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த இயற்கை ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையும், இறைவன் யார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையும் வேற எந்த ஜீவனுக்காக இருக்குதா? இல்ல மனிதனுக்கு மட்டும் இருக்குதா? ஏன் வச்சா? அப்ப அதுக்கு பயன்படுத்தணுமா இல்லைங்களா? அதுக்கு பயன்படுத்தணுமா இல்லைங்களா? இப்ப நாமெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறோம்? நம்ம கருமையும் அது பாட்டுக்கு நீ என்ன போடுறியோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அது காலத்தால கொடுக்குதா இல்லைங்களா? இதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. என்ன பாட்டு தெரியுமா? சொல்லுங்கம்மா. நீங்களாம் எப்படி அந்தந்த இடத்துக்கு ஒரு கவி வேணும்னா அதுக்கு போடணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? பசு ஒன்றை பார்க்கின்றோம், பசு பார்த்த பசு கண்ணில் கொசு போல தெரிகிறது, அது வேற. இப்ப நான் சொல்றது செயலுக்கு உண்டான விலை வருது பாருங்க, அதுக்கு சொல்றேன். ஒரு அருமையான கவி சொல்றாரு. சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல சொல் எண்ணம் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவொக்க முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி திரும்பி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே என்றார். எவ்வளோ அருமையான கவி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்குது, வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணுமோ கொடுக்குது இல்லைங்களா? கொடுக்குதா? சரி, இப்ப நாம எதுக்கு வந்தோம்? பதிவை கழிச்சு தூய்மை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மேலும் மேலும் பதிவை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். போடுறோமா இல்லைங்களா? அப்ப அதை போக்குறது எப்போ? அதுக்குதான் சொன்னாங்க, எத்தனை பெரியப்பா அவர் சொல்றாரு. ஒரு அதாவது சிவபக்தர் ஹரிபக்தர் சொல்றாரு. சிவபக்தரும் சொல்லியிருக்காரு, ஹரிபக்தரும் சொல்றாரு. ஹரிபக்தர் சொல்றாரு, இந்த பார் கடல் இருக்கு பாருங்க, அவ்வளவு இருக்குமா என்னுடைய தாய்மார்கள் கொடுத்த பால்ன்றாரு. அப்ப எத்தனை பிறவி வந்திருக்கோம்? எண்ணிலடங்கா பிறவி. எண்ணிலெல்லாம் அடங்க முடியாது.
அது அருணகிரிநாதர் சொல்றாரு, எழுகடல் மணலை சலித்திட அளவிட முடியுமா? எழுகடல் மணலை சலித்திட அளவிட முடியுமா? அவ்வளவு என் பிறவின்றாரு. யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டேன். ஞானிகள். அவங்களே அப்படி சொல்லும் போது நமக்கெல்லாம் எவ்வளவு பிறவி இருக்கும்? ஏன் இந்த பிறவி? ஏன் இந்த பிறவி? என்ன செய்யறோம்? சிந்திக்கணுமா வேண்டாமா? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். யாரு? வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? சரி, உள்ள இறைவன் தானே இருக்கிறான், அப்படித்தானே? உள்ள இறைவன் தானே இருக்கிறான். நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் இறைவன் தான் உள்ள இருக்கிறான், ஒண்ணு படைக்காதையே இருந்திருக்கலாம். எப்படி? இந்த தோற்றத்தையே நிறுத்தி இருக்கலாம் இல்லைங்களா? அவர் பாட்டு கம்முன்னு இருந்திருக்கலாமே. அவர் பேர் என்ன? சிவனேன்னு இருந்திருக்கலாமே. முடியுமா? முடியுமான்னு கேட்டேன். நமக்கே வச்சுங்க, ஒரு உடை இருக்கு, என்ன நினைப்போம்? போதும் நினைப்போமா? இப்ப அன்னை தெரசா இறக்கும் போது அவங்க பெட்டி திறந்து பார்த்ததுக்கு 2 உடை தான் இருந்துச்சான். ஒண்ணு மாற்று உடை, இல்லைன்னா ஏன்னா வெளியே ஃபங்க்ஷன் மாதிரி போனா அது உடை, அவ்வளவுதான் இருந்துச்சான். ஒரு ஜபமாலை இருந்துச்சான். இப்ப நம்ம வீட்டுல திறந்து பார்த்தா எத்தனை இருக்கும்? சொல்றேன், கேட்கிறேன், சாதாரணமா கேட்கிறேன். வீரபுரா சேலையா இருக்கும். அப்ப எப்படி இருக்குது பாருங்க. அதான் ஆசைதனை ஒழிக்க வேண்டே ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு, ஆசைதனை ஒழிக்க வேண்டே ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு அள்ளலூர் மனிதர்களே சுருங்க சொல்வேன்றார். அப்படி வந்துருச்சு. அப்ப என்னன்னா, போக்க வேண்டிய பதிவை விட்டுட்டோம். என்ன பண்றோம்? மனதின் மறுமுனைன்றது இப்பதான் வர்றேன். மனதின் மறுமுனை யாரு? இயக்கமில்லாத இருந்த இறைவன். அது புலன் வழியாக காந்தமாக மாறி புலன் வழியா வெளியே வருது. அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம்னு சொல்லிட்டு அதைத்தான் சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? இதெல்லாம் சிந்தனை பண்ணி கம்பேரிஷன் பண்ணி பாருங்க, ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சு பாருங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை 5 வகை தெரிந்தான் முதற்றே உலகின்றார். இந்த 5 எப்படி வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? இப்ப இந்த 5 ஒடுக்க முடியுமா? இல்ல எல்லாம் வாழ முடியுமா? அடக்கவும் முடியாது, இல்லாத வாழவும் முடியாது. அப்ப எப்படி வாழணும்? வள்ளலார் சொல்றாரு, சாமி சொல்றாரு. சாமி ரொம்ப ஷார்ட்டா சொன்னார், டிட்டாச்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் என்றார். எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அளவோடு இல்லை, ஒட்டுதல் இல்லாத பற்றுதல். ஒட்டுதல் இல்லாத பற்றுதல். டிட்டாச்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட்னா என்ன? ஒட்டுதல் இல்லாத பற்றுதல். எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா அது மேல பற்று வச்சு இருக்கக்கூடாது. நாம என்ன பண்றோம்? அது மேல பிடிச்சிக்கிட்டா ஒட்டிக்கிறோம், விடமாட்டேன்றோம். உண்டா இல்லைங்களா? அந்த நிலைக்கு மனதை கொண்டாடணும். 5 புலன்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்களும் எப்படி செயல்படணும்? தூய்க்காமல் தூய்க்க வேண்டும், சுவைக்காமல் சுவைக்க வேண்டும், நுகராமல் நுகர வேண்டும், பார்க்காமல் பார்க்க வேண்டும், கேட்காமல் கேட்க வேண்டும். எப்படி முடியுமா? முடியுமான்னு கேட்டேன். முடியும். முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா அப்படி பழகி வச்சுக்கிட்டோமே. சாமி சொல்றாருங்களா? என்ன சொல்றாரு? என்ன மாறாதுன்னு உங்களுக்கு ஒரு தலைப்பு வருமே. நம்மளாம் படிச்சவங்க தானே, எத்தனை தப்பா படிச்சிருப்போம். நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். அதை மனவளக்கலை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3யுமே படிச்சேன். திருப்பி படிச்சேன், திருப்பி படிக்கணும். ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அர்த்தம் தானா வருது. திருப்பி திருப்பி படிக்கும் போதும் திருப்பி திருப்பி புதுசா வருது. அப்ப எவ்வளவு யோசனை பண்ணிப்பாரு, எவ்வளவு யோசனை பண்ணி பாருங்க, நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த நிலைக்கு இந்த புலன் இருக்கணும். சாமி அருமையா சொல்றாரு, புலனைந்தின் துணை கொண்டு புவி மீது வாழ்ந்துடுவோம். இன்னொரு இடத்துல இன்னொரு கவியில சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? அத்துவித ஆதிபரா சக்திதனை. என்ன சொல்றாருங்க? சிவனை சொல்லல, அத்துவித ஆதிபரா சக்திதனை ஐவுணர்வால் அறிவதற்கு வழியே இல்லை. சாமி என்ன சொல்றாருங்க? காந்தந்தான் கடவுள், அது சிவம், அது இயக்கம் இல்லை.
காந்தம் தான் போர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் சொல்றது, ஆற்றலும் அறிவும் உடையது. இவ்வளவு இயக்கங்களுக்கும் தோற்றங்களுக்கும் அதை இயக்கக்கூடிய சிறப்புகளுக்கும் எல்லாத்துக்கும் எது காரணம்? காந்தம் தான் காரணம். அவர் தான் கடவுள். அதுதான் பழமொழி சொன்னாங்க, சுக்குக்கு மீறிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மீறிய கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க. அது தப்பா? ஏன்னா காந்தம் தானே கடவுள். யார்? முருக கடவுள். அதுதான் சொல்லியிருக்காங்க, தப்பு இல்லையே. அப்போ இந்த புலன்களை நாம் எப்படி இயக்க வேண்டும்? இங்கதான் முக்கியமா நம்ம கவனிக்கணும். இந்த புலன்களை எப்படி இயக்கணும்? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. வள்ளுவர் இதெல்லாம் உங்க சபையில் நிறைய பேசியிருக்கிறேன். 1330 குறள் எழுதி வச்சிருக்கிறார். இந்த 1330 குறளும் வாழ்க்கை வாழ்றதுக்கு எப்படின்னு வாழ்வியல் கல்வி. அது என்ன பாரு? வாழ்வியல் கல்வி. அந்த வாழ்வியல் கல்வியில முதல் அதிகாரம் இறைவணக்கம், கடவுள் வாழ்த்து. ஏன்னா எல்லாத்தையும் படிக்கிறது யாரு? கடவுள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாருங்க, அப்ப அவன் முதல்ல எழுதிட்டார். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. ஏன்? இப்ப பாருங்க, கோடி கோடியா செலவு பண்றாங்க. 1000 கோடி செலவு பண்ணி அந்த கோல்ல தண்ணி இருக்குதா, இந்த கோல்ல தண்ணி இருக்குதா? மனுஷன் வாழ முடியுமா? இருக்கிற இடத்துல அமைதியா ஆனந்தமா மகிழ்ச்சியா போர் இல்லாத பிணக்கு இல்லாத வாழ முடியல. எங்கேயோ போய் தொலைவு பிடிக்கிறாங்க. அந்த பணத்தை மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக பயன்படுத்தலாம்ல? படுத்தலாமா? படுத்தக்கூடாது, செய்ய மாட்டேன்றாங்களே. அப்போ அறிவியல் வளர்றத நான் வேணான்னு சொல்லல, சாமியை சொல்லல. அறிவியல் வளரணும், சாமியை சொல்ல இது வேணான்னு சொல்லவே கிடையாது. அப்போ அதை முறையாக ஆக்கத்துறையில் அறிவை பயன்படுத்து, ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் பண்ணார் ஒரு கவியில, உண்டா இல்லைங்களா? அப்போ இந்த புலன்களை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக பயன்படுத்தணும். ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், ஐந்தும் அடக்கும் அமரரும் இங்கு இல்லை, ஐந்தும் அடக்கிடில் அசேதனமாமே, ஐந்தும் அறியும் அறிவறிந்தேனே. அப்ப அறிவு நிலை கொண்டு புலன்களை இயக்கணும். அறிவு யாரு? கடவுள். இப்ப மனம் யாரு? புலன் வகையில ஓடிட்டு மனம் ஓடிச்சு. இந்த மனம்ன்றது சரியாக, அதுதான் சாமி முதல்ல மெய்விளக்க தவக்கோடன் வச்ச பேரை மனவளக்கலைன்னு மாத்தினார். ஏன்னா எல்லாத்துக்கும் மனசு தானே காரணம். இந்த மனசை ஒழுங்குபடுத்திட்டா பிரச்சனை இருக்காதே. அப்ப மனம் தூய்மையாகணும்னு சொன்னா என்ன பண்ணுங்க? புலன்களை கையாளக்கூடிய, அது ஒரு அருமையா சொன்னாருங்க, ஒரு அருமையா சொன்னாருங்க. புலன்களை அறிவு ஆள வேண்டும், அறிவை புலன்கள் ஆளக்கூடாது. இப்ப நமக்கெல்லாம் எது ஆண்டுகிட்டு இருக்குது? நமக்கெல்லாம் எது ஆண்டுகிட்டு இருக்குதுன்னு கேட்கிறேன். சரியா சொல்லுங்க பார்க்கலாம். புலன்கள் ஆடுது. இப்ப இங்க ஒண்ணும் வேண்டாம், இங்க ஒரு நடிகர் வர்றாங்க, எவ்வளவு கூட்டம் வந்திருக்கோம்? ஏன்னா வந்த நோக்கமே தெரியாத புலன் வழியில ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா இங்க வந்து உக்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆனா மனசு எங்க இருக்கும்? சீரியல்ல இருக்கும், உண்டா இல்லைங்களா? கம்பல் பண்ணி இழுத்தாந்து உட்கார வச்சுட்டீங்கன்னா கூட மனசு எங்க இருக்கும்? சீரியல்ல இருக்கும். அப்ப மனசு ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம் இருக்குது. மனசு ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம் இருக்குது. ரைட்? எப்படி வாழ்க்கை? அப்படிதான் இருக்குது. இறைவன் உள்ள இருக்கிறான், ஆனா அவன் மேல என்ன பண்ணிட்டுங்க? லேயர் லேயரா நேற்று நிறைய போட்டு போத்தி விட்டோம். அவன் வெளிப்படவே முடியல, அவனுடைய சுடர் ஒளி வரல. அதனாலதான் பாரதி ரொம்ப அழகா சொல்றான், இதெல்லாம் சிந்தனை பண்ணணும். நல்லதோர் வீணை செய்த இந்த உடம்ப கொண்டு வரத்துக்கு இறைவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க சொல்லுங்க. ஒரு ஜட பொருளா மண்ணா இருந்தத அது ஒரு உருவமா கொண்டாந்து உணர்ச்சி கொடுத்து எவ்வளவு சிரமப்படுறோங்க, உண்டா இல்லைங்களா? நம்ம ஒண்ணும் இல்லை, ஒரு சிலையை செஞ்சுவிட்டு கண்ணை திறக்கிறதுக்கு எத்தனை சடங்கு பண்றாங்க.
பண்றாங்க இல்லைங்களா? அப்ப இறைவன் என்ன பண்ணிருப்பான் அந்த உடம்ப கொண்டாடுறதுக்கு? இந்த ஸ்ட்ரெச்சர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதை தான் சொல்றான், நல்லதோர் வீணை செய்தே நலம் கெட புழுதியில் எரியலாமோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அறிவு எப்படி இருக்குதான்? சுடர் விடுதான். எவ்வளவு அருமையா பாடுறான். சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். எவ்வளவு அருமை. அடுத்த வரியில கேட்கிறான், சொல்லடி சிவசக்தி நிலம் தண்ணி பயனுற வாழ்வு. அருமையா முதல்ல இருந்து பாடலாம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட்ட புழுதியில் எரியலாமோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. இந்த மண்ணு நல்லா இருக்கணும் என்னால. ஏன்னா இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா, பெத்தவங்களையே மறக்கக்கூடிய காலமா இருக்குது. இந்த மண்ணு நம்மளை உருவாக்குச்சு, வந்துட்டோம், அதுக்கு காரணமா இருக்கிற பெத்தவங்களையே மறக்கக்கூடிய காலமா போச்சு. சரி, அதே போல நம்ம வருவதற்கு மட்டுமில்ல, வாழ்வதற்கு அத்தனை ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த மண்ணை மறந்துடுறோமே. மறக்கிறோமா மறக்கலையா? அப்ப மண்ணு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குது. நான் அடிக்கடி சொல்றது, இந்த பஞ்சபூத நவகிரக மண்ணு மேல தவம் பண்ணக்குள்ள இந்த மண்ணு எத்தனை விதமான உலோகங்கள், எத்தனை விதமான பயன்பாடுகள், கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன். ஆனா மறந்துட்டோம். அடுத்த வரியில வர சொல்றான், சொல்லடி சிவசக்தி நிலம் தனில் சுமையென வாழ்வோம். நான் சுமையா இருக்க மாட்டேன் இந்த நிலத்துக்கு, என்னால பாரமா, பூமிக்கு பாரமா நான் இருக்க மாட்டேன்றான். எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வாழ்றாங்க. அடுத்து ஒரு வரியில இன்னொரு பாட்டுல அதே தொடர்ல பாட்டு பாடுறான். முன்னாடி என்ன பாடுறாங்க, ரொம்ப அற்புதமான பாட்டுங்க. படிசலும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். ஏன் அப்படி தினம்னு சொன்னான்? அதை படிக்கக்குள்ள எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுங்க. இந்த பாட்டை படிக்கக்குள்ள தினம் நவமென தினம்னு ஒரு வார்த்தை போட்டா, ஏன் அதை போட்டான் அப்படின்னு கேட்டேன். அப்போ தூங்கி முழிக்கக்குள்ள வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது போல் பிறப்புன்றார். ஒவ்வொரு நாளும் நான் அதுக்கு தான் சொன்னேன், என்னுடைய 80வது பிறந்த நாளுக்கு இந்த மௌன நிறைவு நாள்ல ஒரு விழா மாதிரி வைக்கலாம்னா, தயவு செஞ்சு வேண்டாங்க. சாவறதுக்கு ஒரு நாள் வைக்கணுமாடான்னு கேட்டேன். அதான உண்மை. சாவறதுக்கு ஒரு நாள், தூங்கி முழிச்சா பிறக்கிறோம், திருப்பி படுக்குள்ளோம், சாவறோம். உண்டா இல்லைங்களா? தூங்குறோம், நல்லா ஆள் தூக்கல. என்ன சொல்றேன், போன மாட்டேன் தூங்குறாயா சொல்றோம்ல. அப்போ தூங்குறதுக்குள்ள அவன் இறைவன் எழுப்பி விட்டாத நிறைய பேர் படுத்து அப்படியே போயிடுது சார். அதனாலதான் அவர் எழுதியிருக்கிறாரு, எவ்வளவு 2000 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை இருந்தால் தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது போல் பிறப்புன்னு சொல்லியிருப்பாருங்க. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ நான் வேண்டவே வேண்டாம்ப்பா, எங்க பையன்கிட்ட சொன்னேன், என்னப்பா இப்படி பேசுறீங்க அப்படி. நாம உண்மைதானே, ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியாது, அதுக்கு என்னதுக்கு எனக்கு விழா கொண்டாடுனா சொல்லுங்க. அப்புறம் தான் சொன்னா மௌன நிறைவு விழான்னு போட்டான். அது வேணான்னு தான் சொன்னேன், அப்புறம் ஏதோ செஞ்சு விட்டான், வச்சுங்க அது அப்புறம் பேசலாம், அது கடைசியில் பேசலாம் டைம் வரும்போது. அப்போ இந்த புலன்களை நம்ம எப்படி கையாளுறோம்? தேவை முதல்ல சொல்றாரு, அதுக்கு முன்னாலே சொல்றாரு, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம். இதோட நின்றுடுறோம். அருமையா சொல்றாரு, இயற்கை தேவைகளை பூர்த்தி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் சுழண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் குறையும், அந்த ஆற்றலை குறைந்ததை எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுதுங்க, உயிர் எழுப்பக்கூடிய உணர்ச்சியை பசின்றார். இழந்த ஆற்றலை மீண்டும் பெறுவதற்காக உயிர் எழுப்பக்கூடிய உணர்ச்சியே பசி, அதான் உணர்ச்சி. அப்புறம் தேவை வருது, முயற்சி பண்றோம், செயல் வருது, விளைவு வருது, அனுபவம் இதெல்லாம் வந்துருச்சு. அதோட நின்றுடுறோம். எப்படி? அங்கங்க அரெஸ்ட் ஆயிடுறோம். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு உணவு கொடுக்குறாங்க, சூப்பர் உணவு, இது அதுலயே லாக் ஆயிடுறோம். அது திருப்பம் போய் அதே மாதிரி பண்ணா கூட உங்களுக்கு வராது. ஏன்னா அது வேற இது வேற இல்லையா, செஞ்சவங்க வேற, பொருள் வேற, மாறி போயிடும். அதான் சாமி சொல்லுவாருங்க, ஒரே பொருள் ஒரு 10 தொட்டி வச்சுட்டு ஒரு மண்ணை கொடுத்து 10 பேரை உருவாக்க சொன்னா எப்படி உருவாக்கும்?
ஒரு விதையை போட்டு செடிக்கு சொல்றோம், ஒரே மாதிரி விதை 10 விதமா வரும், ஒரே மாதிரி வருமா? வளராது. அது அவங்களுடைய காந்தாலை, அவங்களுடைய மன அலை. அதனாலதான் சொல்றாங்க, தாய்மார் வீட்டுல சமைக்கிற சாப்பாடு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்குன்றாங்க. கடையில போய் சாப்பிட்ற சாப்பாடு, இந்த கடங்காரன் சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன்றாயா, அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரல வேலை, இப்படிதான் நினைச்சு சமைப்பான். அது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சிந்திக்கணும். அப்போ இந்த உடலுக்குள்ள இந்த 5 புலன்களை வச்சு நம்ம எப்படி ஆள்றோம், அங்கேயே அரெஸ்ட் ஆகிறோம். பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும். ஒரு பொருளை பார்த்துட்டா ஆசை, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆசை, ஒரு நகையை பார்த்தா ஆசை. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ரூம்பு போட்டுக்கிட்டு சிந்தனை பண்ணி அதுக்குன்னு கூப்பிட்டு என்ன பண்றான், டிசைன் பண்றான். அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் மாடலா பண்ணி கொடுத்துட்டு நமக்கு மயக்கத்தை குண்டு பண்ணி அவ்வளவுதான் பாட்டிக்கிட்டோம், முடிச்சு போச்சு. நல்லா சிந்தனை பண்ணுங்க. ஒரு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக எழுந்த உணர்ச்சி அங்கங்க லாக் ஆயிடும். 5 புலன் வழியா போறதெல்லாம் லாக் ஆயிடும். அதனாலதான் நான் சொன்ன மாதிரி தூய்க்காமல் தூய்க்க வேண்டும், சுவைக்காமல் சுவைக்க வேண்டும். இதெல்லாம் அருமையான கருத்து. அப்ப அந்த மாதிரி நாம் இருந்தோம்னா எந்த பொருள் மீதாவது பற்று அதிகமாக வருமா? வராது. சரி, பற்று வரல. அப்படி பற்று வரலன்னா நமக்கு கோபம் வருமா? சரி, கோபமே வராத இருக்குது வச்சுங்க, பற்று வந்துருச்சு, நம்ம கிட்ட பொருள் வந்துருச்சு, அந்த பொருளை எனக்குன்னு வச்சுக்குவோமா? அந்த நிலை வரணுமா வரக்கூடாதா? இப்படிலாம் செஞ்சா பிற உயிர் நலத்திற்காக நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா? பிற உயிர் நலத்துக்காக செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம். அப்படி பிற உயிர் நலத்துக்காக செய்யும் போது நம்ம பதிவுகள் நீங்குமா நீங்காதா? ரொம்ப அழகா அவையா சொல்லிங்கிறாங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ நந்தி கமலத்தில் வந்தவன். அந்த நந்தி கமலம் எங்க இருக்கிறான்? பார்க்கடல்ல இருக்கிறான். பார்க்கடலில் துயிலோன் உண்டா இல்லைங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. கடைசியில் என்ன வருது? கடைசியில அந்த மண்ணா ஒரு களையத்தில் அடக்கம் உண்டா இல்லைங்களா? அந்த களையமா உமையோருடைய சுண்டு விரல் மோதிரம் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில எங்க சொல்றாங்கன்னா சிவனே அடக்கமா. யாருக்குள்ள? தொண்டருக்குள் சிவனே அடக்கம் சொல்லவா வேண்டும் தொண்டர்தம் பெருமையன்றார். அப்போ மற்றவருக்காக வாழும்போது உன்னுடைய பதிவு கழிகிறதா இல்லையா? நமக்காக வாழும்போது சேர்ந்து கொண்டே இருக்கும். உண்மைதான். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அதான் சாமி எவ்வளவு அருமையா தவத்தை கொடுத்துருக்கிறான்னு பார்த்தேன். தவத்தை எப்படி கொடுத்துருக்கிறார் பாருங்க. விரிந்து 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 மனம் பெருசா போகணும். அந்த விரிந்த மனதோட மற்றவர்களுக்கு தொண்டு செய்யணும். ஐந்திராத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல் வாழ்வழித்து தானும் வாழும் பெற்று அறமாகும் நோன்பு ஆகும். பிறருக்கும் நல் வாழ்வழிக்கணும், நானும் வாழணும். அதுதான் அறமும் நோன்பும். பிறர் உணர்ச்சி தன் உணர்ச்சியோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்ந்தால் ஞானமாகும். கடைசியில் என்ன சொல்றாருங்க? பிறர் நலத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகுன்றார். பிறருடைய நலத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும்ன்றார். ஓ, இன்றைக்கு கூட்டி போனாங்க. ரொம்ப நாளைக்கு பின்னால இன்னைக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் போனோம். 2 கோயிலுக்கு போனோம். அதுல 63 நாயன்மார்கள் வரிசையா வச்சிருந்தாங்க. 63 நாயன்மார்களை வரிசையா வச்சிருந்தாங்க. இந்த 63 நாயன்மார்கள்ல அப்பர் அடிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சமய பரப்பாளர். அவர் முதல்ல எங்க இருந்தாரு? சமணத்துல இருந்தாரு. சமணத்துல இருந்தவரை இங்க கொண்டாந்து அவருக்கு ஒரு நோய் வந்தது, தீர்க்கவே முடியல. ஆனா அந்த அம்மா சொல்லுது, பேசாம சிவனடியாரை வந்து சிவனுக்கு தொண்டு செய்ய, சிவனை நினை, உனக்கு போயிடு. வந்துடுச்சு, போயிடுச்சு. அதுக்கு பின்னால் சிவனடியாரை வந்துட்டார் வச்சுங்க. இந்த சமயத்தை பரப்புக்குள்ள எவ்வளவு முதுமை உண்டா இல்லைங்களா? அவ்வளவு முதுமையிலையும் நடந்தே போய் ஒவ்வொரு இடத்துலையும் என் பணி செய்து கிடப்பதுவேன்னு ஒரு வார்த்தையை வேற போட்டுட்டு உலாவரப்படை எடுத்துக்கிட்டு போற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒண்ணுமே பண்ணலையா? யாரு? ஒண்ணுமே பண்ணல.
அவனுக்கு உடனே மோட்சம் கொடுத்துட்டாரே. கண்ணப்ப நாயனாருக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? இப்போ கறியவே ஊட்டுறான். என்ன கறி ஊட்டுறான் வள்ளுவர் சொல்றார். இந்த சினமேனும் சேர்ந்தார கொள்ளி அந்த பாட்டு வருது இல்லைங்களா, அந்த கவி. அதுல அதான் வெகுளாமை வேண்டும் அந்த அதிகாரத்துல கடைசி குறள் என்ன தெரியுமா? கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இறைவனை கூட வென்றுலான்றார், இறப்ப கூட வென்றுலான்றார். அப்ப இறப்பையே வெல்லக்கூடிய சக்தி எதுல இருக்குதுங்க? தவத்துல இருக்கு. இந்த தவத்தினுடைய உச்சம் எது தெரியுமா? தவத்தினுடைய உச்சம் எது? இப்ப தவத்துல இருக்கிறோம். ஆக்கினை, ஆக்கினையில மனம், துரியம், துரியத்துல மனம், துவாதசாங்கம், அப்படி போய்கிட்டே இருக்கும். மனம் எங்க போவோம்? அதுலயே போவோம். ஆனா மௌனத்தில் இருக்கும்போது ஒரே சிந்தனை, இறையினுடைய தொடர்பு, எதுவும் வேண்டாம், நீ பாட்டுக்கு அப்படியே இருக்கலாம். நல்லா ஆழ்ந்து மௌனம் இருந்தா என்ன சொல்றாங்க? ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. நான் ஒரு 48 நாள் மௌனம் போட்டேன். 48 நாளும் தனியா காட்டுல தான் இருந்தேன். பயம் இல்லையானாங்க. என் கூட யார் இருக்காங்க? அவன் இருக்குள்ள எனக்கு என்னத்துக்கு பயம்? அவன் இருக்குள்ள எனக்கு என்ன பயம்? என் கூட அவன் தான் இருக்கிறான். விருப்பமா இருந்தா விடட்டும், விருப்பம் இல்லைன்னு எடுத்துட்டு போறான். நமக்கு என்ன உண்டா இல்லைங்களா? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன மூலம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்ன. உண்டா இல்லைங்களா? பரவாயில்ல, எங்க பையன் கூட என்ன சொன்னா, நான் கேமரால வைக்க வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்படக்கூடாது. எதுக்கு? எந்த சிந்தனையும் வரக்கூடாது. பார்த்துக்கலான்ட்டு நீங்க 48 நாள் போடுறீங்களே, ஒரு 10 நாள் போடுங்க, அப்புறமேல கூட எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நான் முடிவு எடுத்துட்டேன், 48 நாள் இருப்பேன். அதுக்கு உண்டான சாமான்லாம் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சமே சேர்த்துட்டேன். 48 நாளைக்கு என்ன வேணுமோ, தேங்காயா ஒரு 10-15 காய் வாங்கி வச்சுட்டேன். உண்டா இல்லைங்களா? ஆனா சொல்லியே கேட்டேன், ஒரு 15 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, ஒரு மாசம் நாள் தேங்காய் கிடக்கூடாது. அந்த மாதிரி கொடு, நான் கொடுக்குறேன். ஆனா நீ கமுத்து போடக்கூடாது, நிமித்தி போட, அப்படியே நிமித்தி வச்சா நிமித்தி வச்சது மாதிரி இருக்கட்டும். நல்ல முத்தனை காய் கொடுத்தான், அற்புதமா இருந்துச்சு. உடைச்சா தண்ணி ரவை கூட இல்லை, கொப்பரை காய் மாதிரி இருந்துச்சு. பயன்படுத்திக்கிட்டேன். 1 கிலோ கடலை வாங்கி வச்சுட்டேன். பொட்டுக்கடலை இருந்தால் தான் துவையில் அரைக்கிறதுக்கு. கஞ்சி தானே, ஒரு 5 நாள் தான் குழம்பு வச்சேங்க. 5 நாள் தான் குழம்பு, மற்ற நாட்கள் பூராமே கஞ்சி தான். காலையில் எழுந்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுவும் எப்படிங்க தவமெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையா சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி இருந்து பாருங்க. காலையில எழுந்துட்டு ஒரு 15 நிமிஷம் கழிவறை போயிட்டு வந்து முகம் கழுவிக்கிட்டு உட்காந்தன்னா 4 மணிக்கு 4:15 உட்காந்தா 6 மணி வரல தவம் பண்ணுவேன். 1.25 மணி நேரம். சரி, உட்காந்தா இப்படி உட்காந்து இருக்க முடியாது இல்லைங்களா? சப்பனம் போட்டு ஒரு பலகையை போட்டு இந்த கம்பளி இருக்குது பாருங்க, அதை மேலே வச்சு நான் ஒரு பாஞ்சு வாங்கலாம்னு நினச்சேன். அது டைமில் விட்டுட்டேன். அதை போட்டு உக்காந்துட்டா 1.25 மணி நேரம், 9 மைய தவம் 45 நாளும் செஞ்சேன் காலையில். அப்படியே 1.25 மணி நேரம் எப்படி போச்சுன்னு பார்த்தா 6 மணி. ஐயோ அப்பா, 1.25 மணி நேரம் உட்காந்துருக்கிறோமே அப்படின்னு நினைப்பேன். அதே போல மாலையில துரியாதீதம் கரெக்டா 6க்கு உட்காந்தா 7, 1 மணி நேரம் அந்த இடையில பாத்தீங்கன்னா இந்த லஞ்சுக்கு பின்னால ஒரு தவம் 4 மணிக்கு 5 மணிக்கு போட்டுருவேன். அதே மாதிரி காலையில 11 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல ஒரு தவம் போட்டுருவேன். ஆக மொத்தத்துல 4 தவம். ராத்திரி படுக்கும்போது சாந்தி தவம் 5 தவம் போடுவேன். மற்ற நேரம் ஒரு 2000 பக்கத்துக்கு மேல படித்தேன். ஒரு 2000 பக்கத்துக்கு மேல படித்தேன். அது மட்டும் இல்லை, ஏதாவது வயல்ல வேலை இருந்தாலும் அதையும் பார்த்தேன். தோட்டத்தில் எதனா இருந்தால் சின்ன சின்ன வேலை அப்படி பார்ப்பேன். அப்புறம் உட்காந்துட்டு நமக்குள்ளவே போய் ஆராய்ச்சி பண்ணணும், நமக்குள்ள போயிடணும். அதுதானே இன்ட்ராஸ்பெக்ஷன். உள்ளே போய் நான் யார்கிட்டலாம் பேசினேன், என்ன பண்ணேன், இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த கருமை திலகத்தெல்லாம் கலங்கத்தெல்லாம் எப்படி போகுது, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அலைன்ஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அப்படி போயிட்டா என்ன, அப்படியே இருந்து பாருங்க, ரொம்ப ஆனந்தம். அதான் ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணும்போது எங்கேயோ இருக்கிற மாதிரி, அப்படி பறக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியல. தவத்திலையும் அப்படிமா, தவத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட
நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், தவத்தில் இருக்கிறோமான்றே உணர்வே இல்லாத அளவுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவிச்சு பார்க்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மனம் அங்க போய் முட்டி மோதி உக்காந்து நிலையா இருக்கணும். அதான் வார்த்தை இல்லாத புத்தகம் எது? மௌனம். வார்த்தை இல்லாத புத்தகம், படிப்பதற்கோ ஏராளம் பண்றாங்க. பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொண்டுட்டா எதுக்கு? அப்புறம் இன்னொன்னு, பசிக்குதா அப்படின்றதே இல்லை. பசி நினைப்பே வரமாட்டேங்குது. அந்த நேரம் வந்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டாதான் சாப்பிட வேண்டியது ஒழிய பசி இல்லைங்கயா. நான் இழைச்சி போயிட்டேன். நான் என்ன இழைச்சி போயிட்டேன்? 48 நாள் நீங்க ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. எந்த இழைச்சி போயிட்டேன்? இழைக்கலையே. இழைச்சி போயிருந்தா எப்படி இருக்கணும்? நடக்க முடியாத இருக்கணும். உண்டா இல்லைங்களா? பலவித பிரச்சனை உடலுக்கு வரும்ல. எதுவுமே இல்லை. அதுல 2 மோடம் போட்டு கூட எனக்கு ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. 4 மணின்னா 4 மணி கரெக்டா முடிப்பேன். 3:45 முடிப்பேன். புரியுதுங்களா? என் வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிருவேன். அப்படியே உட்காந்து என் பாட்டுக்கு ஏகானந்த நிலையில இருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணணும், அடிக்கடி பண்ணுங்க. அப்படிலாம் செய்ய 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 என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ளே உங்களுடைய கருமையா இருக்கிற இறைவன் பேச ஆரம்பிப்பான். அதான் சொல்லுவார் இல்லைங்களா சாமி, ஒரு அருமையான தத்துவம். இதெல்லாம் படிச்சு பாருங்க. மோனத்தில் விளைந்த ஞான முத்துக்கள்னு ஒரு கவி ஒரு புத்தகமே போட்டாங்க, சின்ன புத்தகமா போட்டாங்க. அதுல நிறைய கவிகளை அவரெல்லாம் எழுதுனது அப்படிதான் எழுதினாரு. வருஷத்துல 30 நாள் போடுவாருங்க. ஆரம்பத்துல வருஷத்துல 30 நாள் போடுவாருங்க. நவம்பர்ல தொடங்கி டிசம்பர்ல முடிப்பார். இதுல பாதி அதுல பாதி. நான் என்ன பண்ணேன், நவம்பர் 1ல இருந்து டிசம்பர் 18 வரலும் போட்டேன். ஆலியால 2 புரோகிராம் இருந்துச்சு. நான் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, நான் இந்த மாதிரி போடுறேன்னு. அவர் சொன்னாரு, கேட்டு சொன்னாரு, நீங்க செய்யற தொண்டே தவம் மௌனம் தானே அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை போடணுன்ட்டு, தொடர்ந்து 48 நாள் போடணுன்னு முடிச்சுட்டேங்க அப்படின்னு. அந்த மாதிரிங்க நல்ல மௌனம் ஆழ்ந்துருங்க, தவத்தை நீட்டி விடுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்கிறாருங்க? எந்த குறையும் இல்லைங்க சார். நான் எல்லாம் நூலெல்லாம் அவர் நூலெல்லாம் நிறைய படிக்கிறேன். படிச்சுட்டு எங்கேயாவது பிசுறு இருக்குமானா இல்லை, எங்கேயுமே இல்லை. உடம்புக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்காரு, மனசுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்காரு, உயிருக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்கிறாரு, நம்மளை மாத்திக்கிறதுக்கு இன்ட்ரஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு, என்ன குறை கொடுத்துருக்கிறாரு. அவர் கரெக்டா கொடுத்துட்டாருங்க. நம்ம எடுத்து அதை பக்குவமா பயன்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. கொஞ்சம் இப்படிலாம் இருந்து பாருங்க. கொஞ்சம் சிக்கல் இருக்கும், வாழ்க்கைன்னா சிக்கல் தானே. கொஞ்சம் அதெல்லாம் கலைந்து அந்த பக்கம் வச்சுட்டு முடிந்த வரை மௌனத்தில் இருந்து பாருங்க. தவம் அதிகமா செய்யுங்க. இந்த புலனை ஒடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி பாருங்க. புரியுங்களா? இந்த புலன் இல்லாத வாழவும் முடியாது. புலன் தான் துன்பத்தை கொடுக்குன்னு தெரியுது, அதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு இல்லை. அதான் மனதினுடைய மறுமுனை யாரு? இறைவன் தான். ஆனா மனம் என்ன பண்ணுதுங்க, புற வாழ்க்கையிலேயே ஓடி 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 எக்கச்சக்கமா ஸ்டோர் பண்ணிச்சு. இந்த பழக்கத்தினால என்ன பண்ணுதுங்க, திருப்பி திருப்பி அதான் சொன்னேன் இல்லைங்களா, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், இதோட நிக்கிறோம். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வரமாட்டேன்றோம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருங்க, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இப்ப எங்க போய் நிக்கிறோம்? பழக்கத்துல போய் நின்றுட்டோம். அதுலயும் பிறர் மன தூண்டுதல அடிமையா ஆயிட்டோம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றோம். ஐயோ அவ்வளவு பெரிய ஆளே, அவர் சொல்றத நான் கேட்கணுமே. எவ்வளவு பெரிய ஆள்? இறைவனோட பெரிய ஆளா? இறைவனோட பெரிய ஆளுங்களா சொல்லுங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க, அவன் இப்ப காலையில கூட கையை டீ கப்பில் ட்ரேவில் கொண்டாந்து கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஏங்க ஐயா எடுத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். எங்கேயுமே யாரா இருந்தாலும் சரிங்க, நான் ஒரே வரி வாழ்க்கை வாழ மாட்டேன், முடிஞ்சு போச்சு. வேண்டாத சாமி என்ன சொல்றாருங்க, நீங்க எல்லாம் எங்க மேல ஆசையில எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணிருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. என் உடம்பு கெட்டு போயிட்டா அந்த பாவம் எல்லாம் உங்களுக்கு சேரும். அதனால என்னுடைய தேவைக்கு நான் எடுத்துக்கிறேன். எவ்வளவு அழகா சொல்றாருங்க, என் தேவைக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்படி நம்ம எடுத்துக்க முடியணும்ல, எடுக்கணும்ல. மனம் என்ன பண்ணுதுங்க, அதை எப்படி வருது, இதை எப்படி வருது, எல்லாத்தையும் போடு. என்ன குப்பை தொட்டியா? இது குப்பை தொட்டியா? இன்னைக்கு காலையில் கூட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, நீங்க எல்லாம் உணவு
திருப்பூர்ல ஒருத்தர் அடிக்கடி கேட்பாரு, என்ன அடிக்கடி கேட்பாரு. என்ன கேட்பாரு, அவரு பேர் துரைசாமிங்க, உன்னுடைய இளமையின் ரகசியம் என்ன சொல்லுங்கன்னு. நான் என்ன எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தான், நான் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிட்றேன். ஒண்ணுமே அங்க ரகசியம் எல்லாம் இல்லைங்களே. சில முறைகளை கொஞ்சம் கையாளுறோம், அளவா எடுத்துக்கிறோம், அதிகமா எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் இடையில கொடுக்கக்கூடிய தீனி எதா இருந்தாலும் சாப்பிட்றது இல்லை. இடையில எந்த தீனியா இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். அதுதான் உடம்பையே கெடுக்குது. இடையில கொடுக்குறோம் பாருங்க, ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில சாப்பிட்ற பொருள் தான் நம்ம உடம்பையே கெடுக்குது. அதை நிறுத்தினாவே உடம்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் சில கையாளுற முறையில நம்ம கையாண்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அதுக்கு மனசு என்ன பண்ணுதுங்க, விடமாட்டேனுது. என்ன, ஒரு ஐஸ்கிரீமை பார்த்துட்டோம், உடனே சாப்பிடுன்னு உண்டா இல்லைங்களா, சொல்லுதா இல்லைங்களா? அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போச்சுன்னு எது சொல்லுதுங்க? ஆனா அறிவு சொல்லுது. மறுமணம் எது? இறைவன் சொல்றான், சொல்லாதெல்லாம் இல்லை. இறைவன் சொல்றான், நீ இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், சாப்பிடாதேன்னு. ஆனா இந்த புலன் என்ன பண்ணுதுங்க? இப்ப நாளைக்கு பிஆர்எஸ் என்ன சொன்னார் தெரியுமா? 48 நாள் மௌனம் இருந்துட்டு வந்துட்டீங்க. எங்க மன்றத்துல நாளைக்கு காலையில 10ல இருந்து சாயந்தரம் 5 வரல எனக்கு மௌனம் நடத்தி கொடுக்கணும்னாரு. ஆஹா, என்னால முடியாதுன்னு. எத்தனை தடவை போறதுன்னா முடியாதுன்னு. இல்ல பேசவே கூடாது, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வர்றேன் அப்படின்றாரு. 25ஆம் தேதி 10 மணிக்கு எங்க மன்றத்துக்கு சீல்நாயக்கம்பட்டிக்கு வந்து நடத்தி கொடுக்கணும்ன்றாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போறோம் இல்லைங்களா, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கூட வருவார் இல்லைங்களா, எல்லாம் மன்ற அன்பர்கள். அப்போ போய் ஐஸ்கிரீம் பார் அங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, 2 வாங்கிட்டு வருவாரு. ஐயா எதுக்குங்க 2? உங்களுக்கு தான் 1ன்னுவாரு. உங்களுக்கு தெரியும்ல நான் சாப்பிட மாட்டேன்னு. அப்ப நானே 2 சாப்பிட்டுறேன். ஆமா, அவரால் கட்டுப்படுத்த முடியலன்றார். 84 வயசாகுது, என்னை விட சீனியர் இந்த மன்றத்துல, என்னை விட சீனியர், கட்டுப்படுத்த முடியலன்றார். நான்லாம் இப்ப எப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கணும்னு முடிவு பண்றனோ அப்படிதான். அதுவும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாலாம் நிறுத்தத்துல. இன்னையிலேருந்து இது இல்லைன்னா அப்படியே அவ்வளவுதான். போன டிசம்பர், இந்த டிசம்பர் இல்லை, போன டிசம்பர் 23வது வருஷம் டிசம்பர்ல பால் தயிர் மோர் நிறுத்திவிட்டேன். அன்னையிலும் சாப்பிட்றது இல்லைங்க, எங்க போனாலும் சாப்பிட்றது இல்லை. இப்ப இன்னைக்கு கூட கொண்டாந்து என்ன அது காளான் பிரியாணி கொஞ்சம் வச்சாங்க, தயிர் வச்சு வானான்ட்டேன். ஏங்க நாங்க சாப்பிட்றது இல்லை சொல்லலாம்ல. அப்படி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், முதல்ல பழகிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அப்ப இந்த புலன்களை நாம ஒரு பக்குவமான கையில், அதான் சொல்றாங்களே, இந்த புலன்களை அறிவு ஆளணும். எண்ணங்கள் பதிவால வந்துருச்சு, எண்ணங்களை நீங்கள் ஆளணும். எண்ணங்கள் உங்களை ஆளக்கூடாது, எண்ணங்கள் உங்களை ஆளக்கூடாது, எண்ணங்களை நீங்க தான் ஆளணும். உண்டா இல்லைங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் காலையில நீங்க 9 மணிக்கு வர சொல்றீங்க, 9ல இருந்து 10க்குள்ள உங்களுக்கு கிளாஸ் முடிச்சிடுறேன். அதுக்கு பின்னால் நான் எங்க போறது? சாயந்தரம் 6 மணிக்கு தான் பவானியில. நான் சொன்னேன் உதயகுமார் கிட்ட, நான் அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி பண்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, காலையில சரியா எல்லாம் எங்கெங்கயோ இருந்து வர்றாங்க, முத்தூர்ல இருந்து எல்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாம் வர லேட் ஆகணும், ஆன்லைன் கிளாஸ் போட்டு விட்டாங்க. அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்குது, இவங்க பாட்டுக்கு எல்லாம் வர மாட்டேன். அதுங்காட்டி அங்கிருந்து ஒரு அதிகாரி என்ன பண்ணாரு, நம்ம அம்மாவை சந்திச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு பாரியூர் கூட்டி போயிட்டாங்க. பாரியூர் கூட்டி போயிட்டு சிவன் கோயிலையும் அந்த என்ன வெக்காளி அம்மன் இல்ல பொங்காளி அம்மன், கொண்டத்து காளி அம்மன் அங்க கூட்டி போயிட்டாங்க. சரி போயிட்டு வந்தா அவரு ஆன்லைன்ல கிளாஸ் ஓடி என்ன நிக்குதுன்னு நாம் சிந்திக்கணும். ஈசன் மேல உள்ள அன்பு கருணை கடவுளுக்கே கண்ணில் அவரு சோதிக்கிறாரு, கடவுளுக்கே கண்ணுல இருந்து ரத்தம் வருது. என்ன பண்றான், அடிச்சு பாக்குறான், ஒண்ணும் முடியல. இவன் காலை எடுத்து கண்ணில் வச்சுக்கிறான், கண்ணை நோண்டி வைக்கிறான். எப்படி தன்னுடைய கண்ணை நோண்டி, இப்போ ஒரு கிட்னி போச்சு எனக்கு, என் பையன் கொடுப்பானா? நான் பெத்து வளர்த்தவன் தான், கொடுப்பானான்னு கேட்டேன். அவன் காலம் போன காலத்துல எதுக்கு நான் என்ன வாழ வேண்டியது ஓ அப்படின்னு போயிடுவான், போவானா இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணான், இதுக்கு ஒண்ணுமே இல்லை, காட்டில் வாழக்கூடியவன் கண்ணை நோண்டி வச்சுட்டான் சார்.
உடனே காட்சி கொடுத்துட்டாரே. அப்ப அங்க என்ன இருக்குதுன்னா, தன்னலமற்ற சேவை. தன்னை மட்டும் உயர்த்தல, உடனே காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு கண்ணப்பன பேரே அப்பதானே வந்தது. அப்ப எவ்வளவு பாத்தீங்கன்னா எவ்வளவு மகத்துவம் இருக்கு. எதுல? சேவையில. சேவையில. அப்ப அந்த மாதிரி தொண்டு செய்யறதுக்கு உண்டான பண்பு வரணும்னா யாருக்காக பண்ணணும்? பிறருக்காக. தனக்காக நிச்சயமா துன்பம் வரும். வருமா வராதா? சரி, கண்ணப்பனுக்கு கண்ணே போச்சே, கண் வந்துருச்சு இல்லை, உடனே காட்சி கொடுத்துட்டாருல்ல. இது கதையா இருந்தாலும் எதுக்காக கொடுத்தாங்க? கதையா நடந்ததா அது அப்புறமேல பேசிக்கலாம். எதுக்காக கொடுத்தாங்க? ஒவ்வொரு மனிதரும் இப்படி வாழணும்னு கொடுத்தாங்க. நம்ம புலன் மயக்கத்திலே இருந்தா அந்த மறுமுனையான இறைவனை தொட முடியுமா? தொட முடியாது. புலன் மயக்கத்துல இருக்கிற வரையிலும் மறுமுனையை தொட முடியாது. ஆனா புலன் இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், பற்றில்லாத அனுபவிக்கணும்ன்றார். பற்று இல்லாத அனுபவிக்கணும்ன்றார். பற்று இல்லாத எப்படி அனுபவிக்கிறது? அதில் அரெஸ்ட் ஆகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சமுதாயத்துல ஒரு பழக்கத்தால அடிமையாயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரவே கூடாது. நான் அடிக்கடி இப்ப இன்றைக்கு காலையில் கூட எங்க வீட்டில் சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன். காலையில எழுந்த உடனே பசிக்குதுன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் ராத்திரி சரியா சாப்பிடலையா? ஆமா, சாப்பிட முடியலன்னாங்க. சரி, இப்ப என்ன பண்ணோம்? பசிக்குது. ஏன் பசிக்குது? சரியா சாப்பிடல, பசிக்குது. சரியா சாப்பிட்டு படுத்தோம்னா பசிக்காது. சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியல? மனம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. நாம விரும்புற மாதிரி உணவு வேணும்னு நினைக்கிறோம். இப்போ சூழ்நிலையை மாற்ற முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னை மாற்றிக்கொள்ளலாம். உண்டா இல்லைங்களா? மாத்தலாமா? முடியாதா? ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? சூழ்நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம். தப்பு. அதுதான் சொன்னாரு, நம்மளை மாத்திக்கிறது ஈஸி, மற்றவங்களை மாற்றுறது கஷ்டம்னாரு. மற்றவங்களை மாற்றுறது கஷ்டம்னாரு. சாமிக்கு எதை விட்டாருங்க? எல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டாரு. நாம தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மனம் என்பது பண்படணும். மனம் பிளஸ் இதம் சீக்குவல் மனிதன். எப்படி இருக்கணும்? இதமா இருக்கணும். ஏன் காரணம் என்ன? இதமா இருக்கிறதுக்கும் கடுமையா இருக்கிறதுக்கும் காரணம் என்ன? கொஞ்சம் நமக்கு பிடிக்காத செயலை செய்யும் போது, பிடிக்காத செயலை யார் செய்யறாங்க? யார் செய்யறாங்கன்னு கேட்கிறேன். சமுதாயம் செய்யலாம், மனைவி செய்யலாம், பிள்ளைங்க செய்யலாம். அவங்க உணர்ச்சி அது. என் உணர்ச்சி எப்படி இருக்கணும்? என் உணர்ச்சி எப்படி இருக்கணும்னு கேட்கிறேன். அதைத்தான் சொன்னாரு. எப்படி சொன்னாரு அந்த கவியில? பிறர் உணர்ச்சி தன் உணர்ச்சியோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை வந்தால் அதான் ஞானம். அதான் ஞானம். மற்றவனுடைய உணர்ச்சி என்னுடைய உணர்ச்சியோட வந்து இயங்குதுன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுங்க? அதை உணர்ந்து அதற்கேற்றவாறு என்னை மாற்றிக்கொள்ளும் போது அங்கதான் ஞானம் வரும். நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேன்ற அப்படின்னு விஷயம் வந்தா என்ன ஆகும்? அவன் உடம்பு கெடுமா? என் உடம்பு கெடுமா? கோவப்படுறவன் தூண்டி விட்டு போயிடுவான். அவன் சாவட்டமே, எனக்கு என்னன்னு தூண்டி விட்டு போயிடுவான். யார் சாவறதுங்க? நாம தான் சாவோம். எப்படிங்க? ஹார்ட் அட்டாக் வருது, செத்து போறோம். போதா இல்லைங்களா? அதுக்கு காரணம் யாரு? உன் கோபத்தை தூண்டி விட்டவன் வேற, அவன் போயிடுவான். இங்க கோபப்பட்டவன் கண்டிப்பா நஷ்டப்படுவான். சினப்பட்டவன் எழுந்தா நஷ்டம் சொல்றாங்க இல்லைங்களா? காரணம் தான். அப்போ இந்த மனம் எழுச்சி பெறாத அளவுக்கு உங்க மனதை பக்குவப்படுத்தணும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அதுக்கு ஒரே வழி என்ன சொல்லுமா தெரியுமா? ஒரே வழி என்ன? நல்ல தவம் பண்ணணும். இந்த ஃப்ரீக்வன்சியை உயரக்கூடாது. என்ன நிலை நடந்தாலும் சரிங்க. ஒரு துறவி ஒரு கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கப்பல்ல துறவி மட்டும் பண்ணுவாரா இல்ல நிறைய பேர் பண்ணுவாங்களா? கப்பல்ல பயணம் போயிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு புயல் வந்துருச்சு. திடீர்னு ஒரு புயல் வந்துருச்சு. கப்பல்ல இருக்கிறவங்க துடிக்கிறான். கமுந்து போயிட்டா எல்லா உயிரும் போயிடுமே அப்படின்னு துடிக்கிறாங்க எல்லாரும். அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், அலம் மோதுறானுங்க.
ஆனா அங்க இருந்த துறவி என்ன பண்ணாருங்க, கையை கொத்து கம்முன்னு உட்காந்து அப்படியே தியானத்துக்கு போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு போயிட்டார் தியானத்துல. அப்புறம் கப்பல்ல இருந்த அத்தனை பேரும் அலையறதெல்லாம் கூட இவருக்கு தெரியாது. கடைசியில் என்னாச்சுங்க, புயல் ஓய்ந்து விட்டது. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற, நீ பாட்டுக்கு மண்ணு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும், புயல் வந்து போறதுன்னா போயிட்டு போகுது, கப்பல் கவுந்தா கவுந்துட்டு போகுது அப்படின்னு நான் உட்காந்துட்டேன். கரெக்டா அவர் பாட்டுக்கு தியானத்தை முடிக்கிறாரு, மாட்டேன் அப்படியே அழகா நின்று போச்சு. எல்லாம் பயணம் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், தியானத்துல அவ்வளவு உயர்வு இருக்கு. சாமி சும்மா சொல்லலைங்க, என்ன சொன்னாருங்க, தியானம் பண்றீங்க, நினைத்ததெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. முதல் வார்த்தை அதுதான். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருங்க, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருங்க, நினைத்ததெல்லாம் நடக்கும்னு சொல்லிவிட்டாரு. எண்ணியவெல்லாம் எண்ணியபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்துதான். ஒழுங்கு இருக்கணும், உறுதியும் இருக்கணும். அவன் பாட்டுங்க அலையிறாங்க, என்னாலையும் என்ன பண்ற, கப்பல் கவுந்துட்டு என்ன பண்ண முடியும், அவன் பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துட்டான், எது நடக்குதா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப எது ஜெயிச்சிச்சிங்க, அமைதியா இருந்தாரு. அது பாட்டுக்கு புயல் ஓஞ்சி போச்சு. புயல் மணிக்கு என்கிட்ட கொடுத்தாங்க, அதை முடிச்சுட்டு 11:30 மணிக்கு என்கிட்ட கொடுத்து 1 மணி நேரம் ஐயா நீங்க 12:30க்கு முடிச்சிருங்கன்னாங்க. நான் பேச பேச அடுத்த கிளாஸ் மதியத்துக்கு மேலே வச்சுக்கலாம், நீங்களே பேசிட்டாங்க. 1:30 மணிக்கு முடித்தேன். சில மூச்சு பயிற்சி, கபாலபதி, கண் பயிற்சி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் செஞ்சு பாருங்க, எக்ஸசைஸ் புக் வேணா உங்ககிட்ட சொல்லுங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. சிலர் எல்லாம் செஞ்சாங்க, நல்லா பண்ணாங்க. 2 மணி நேரமும் பேசினதுல அவங்களுக்கு எக்ஸசைஸ் புக்கு 100 புக்கு நான் வாங்கி தரேன்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டார், ஃப்ரீயா வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்டார். ஆனா அங்க கேட்டா ஒரு 20 புக்கு அப்போ பத்தாது, நாளைக்கு ஈரோட்ல இருந்து, நாளையோட கிளாஸ் முடியுது, நாளைக்கு ஈரோட்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்க, நம்ம பேசுவது பெருசு இல்லை, அதுல அவங்க மனசு ஒன்றி அதை பழக்கத்துக்கு எடுத்து வர்றாங்க பாருங்க, அதான் பெருசு. நான் ஒரே வரி சொன்னேன், நீங்களாம் நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் சேரும்போது 1500 ரூபாய்க்கு சேர்ந்த வேலையில் என்னாரு, எவ்வளவுக்கு, 1500 ரூபா ஒரு மாத சம்பளம். இல்லை இல்லை 4500 இல்லை 1500 சொன்னேன். 1500 ரூபாய்க்கு சேர்ந்தேன், இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா வாங்குறேன். ஆனா இன்னும் 4 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறாரு. எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கும் பாருங்க, புரியுதுங்களா? அப்ப அவ்வளவு உழைச்சி நல்ல பேரு, நல்லா இப்போ பாருங்க, அவரு முறையா இருக்கிறார். ரொம்ப பேசுறவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நல்லா பேசினார். அவர் ஒழுக்கமா இருக்கிறார், நல்லா இருக்கிறார். சேலம் தான்னாரு, சந்தோஷம்னே. உங்க அரியத்தூர் கோயில் பக்கத்தில் தான், சீலநாயகம்பட்டி அரியத்தூர் கோயில் பக்கத்தில் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னாரு. ரைட்டு, சந்தோஷம். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா 100 புத்தகத்தை வாங்கி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். நான் ஃப்ரீயாக வாங்கி தரேன், ஆனால் செய்யுங்க. ஆனால் ஒன்று நீங்க செய்யுங்க, பட் இருந்தாலும் எங்கே மன்றம் இருக்கிறதோ அங்கே தேடி போய் ஒரு குரு மூலியமா கத்துங்க, கத்துங்க. ஏன்னா அதான் முறை. அவங்க ஒரு பக்கம் செஞ்சு நாம் ஒரு பக்கம் செய்யறத விட ஒரு குரு மூலியமா எந்த பயிற்சியா இருந்தாலும் நீங்க கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் மைக்கை கொடுக்க சொன்னவங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பேச வச்சுட்டாங்க. 2 மணி நேரம் பேச வச்சுட்டாங்க. அப்புறம் மேடையிலே டேபிள் மேலே எப்படி போடுறதுன்னாங்க, இப்படியே விடுங்க நானே அங்கேயே பண்ணி காட்டுறேன்ட்டு எல்லாம் பண்ணி காட்டினா அப்புறம் பண்ணாங்க. நல்லா சிறப்பாக எடுத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த ஆன்லைன் ஓடிச்சு. நானும் போய் உட்காந்துருந்தேன். என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். பக்கவங்களோட கச்சமுச்சான் பேசுகிறாங்க, ஒருத்தர் ஃபோனை வச்சுக்கிட்டு அது நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று, இப்போ என் கிளாஸை இப்படி நான் பண்ணாதீங்க. 2 மணி நேரமும் அற்புதமாக கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அதனால தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் பேசும்போது சபை அடங்கணும், சபைக்கு தகுந்த மாதிரி நாம் அடங்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, நல்லா பண்ணுங்க. ஆனால் இந்த புலன்கள் வழி ஓடாத அளவுக்கு இறைவன் என்ன சொல்றான் அதை கொஞ்சம் கவனிங்க. புரியுதுங்களா? அடிக்கடி பழக்கத்துக்கு வந்துட்டா சரியா போயிடும். மனதினுடைய மறுமனை யாரு? இறைவன். அதான் சொல்றாருங்க, அந்த படற்கை நிலை, எது கருமைத்தினுடைய படற்கை நிலை மனமா வருது, அது மாட்டிக்கிச்சு, இப்ப துன்பமா இருக்குது. அந்த துன்பத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும்?
அதை தான் ஒழுங்கு பண்ணணும், இந்த மனசை தான் ஒழுங்கு பண்ணணும். அதை ரொம்ப அழகா விவேகானந்தரை பத்தி சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். அவர் என்ன சொன்னார் விவேகானந்தர்? ஒவ்வொரு பழக்கத்தையும் உங்களுக்குள்ள போட்டது யாருன்னு கேட்கிறாரு. யாரு? எந்த பழக்கமா இருந்தாலும் இந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள போட்டது யாரு? நாம தானே. அப்ப நீங்களே போட்டுட்டு நீங்களே எடுக்க முடியலன்னு சொன்னா என்ன காரணம்னு கேட்கிறாரு. நீங்களே போட்டீங்க, என்னால முடியல, என்னால முடியல, இந்த பழக்கம் இல்லாத, இது இல்லாத என்னால இருக்க முடியாது சொல்றீங்கல்ல, ஏன்னு கேட்கிறாரு. அந்த கண்ணதாசன் ஒரு பாட்டுல எழுதியிருக்கிறான் தெரியுமா? என்ன பாட்டு? கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. என்ன மாதிரி எழுதியிருக்கான் பாத்தீங்களா? நாம தான் பழகிறோம், விட்டுருணும். இன்னிலிருந்து இது இல்லைன்னா விட்டுருணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோறு இல்லையா, பரவாயில்ல, இறைவன் இன்னைக்கு பட்னியா இருக்க பண்ணிச்சான், ஓகே, பண்ணித்துக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி செய்தால் எந்த பழக்கமும் நம்ம கிட்ட இருக்குமோன்னா கண்டிப்பா இருக்காதுங்க. எனக்கெல்லாம் அதான் நேற்று சொல்றாங்க எங்க வீட்டுல, நீங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுறீங்க, குறைய சொல்றது இல்லை, என்னால முடியலையே, பழகு. நிஜமா இந்த குறைதான் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அது எங்க நாங்க மட்டும் இல்லை, எந்த வீட்டுக்கு போனா சொல்ல மாட்டேன். யார் வீட்டுல சாப்பிட்டாலும் உப்பு கம்மியாகுதா, சேர்த்து இருக்குதா, அதை பத்தி கவலையே இல்லை. இல்ல காரம் சரியா இருக்குதா, காரமே இல்லையா, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு போ உணவுக்கு உணவு வேணும், அவ்வளவுதான். குறை சொன்னா அவன் மனசு நோவமா நோவுதான். அதனாலதான் அவன் சொல்றாங்க எந்த குறையும் சொல்றது இல்லை, நீ பாட்டு சாப்பிட்டுறீங்க, என்னால முடியலையமா. அந்த பழக்கத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு புலன்களை பக்குவப்படுத்திட்டீங்கன்னாக்க எங்க போனாலும் வாழலாம். இப்போ நான் சிலோனுக்கு போய் 10 முறை போனேன். 10 முறையில அந்த யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா காரம் சரியா இருக்கும், சரியான காரம் இருக்கும். அதே மாதிரி மட்டக்களப்பில் போனாலும் சரியான காரம் இருக்கும். சரி, காரம் தான் என்ன பண்ணோம், கொஞ்சம் குழம்பு கம்மியா ஊற்றி கசம் சாப்பிட்ரு, அவ்வளவுதான். எப்படி வேணா பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சார். எப்படியும் அதை சாதிக்கணும்னா சாதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய நான்லாம் பாருங்க, குழம்பு இல்லையா பரவாயில்ல, கொஞ்சம் சாதப்பொடி இருக்குதா போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். இல்லை அதுவும் இல்லை, என்ன பண்ணலாம், ஒரு வாழைப்பழத்தை போட்டு பேசி சாப்பிடுவேன், முடிஞ்சு போச்சு. அதுவும் இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரவுண்டு உப்பு போட்டால் வேலை முடிச்சு. அப்ப எல்லாத்துக்கும் நாம என்ன பண்ணுங்க, அதை மாற்ற முடியாது, நம்மள மாத்தலாம். உண்டா இல்லைங்களா? இந்த புலன்களை மாற்ற முடியுமா, உணவை மாற்ற முடியுமா சொல்லுங்க? இந்த புலன்களை மாற்ற முடியுமா, உணவை மாற்ற முடியுமா, பொருள்களை மாற்ற முடியுமா, இல்ல எண்ணெய் மாற்ற முடியுமா? அவ்வளவுதான், ஈஸியான வேலை. அதுக்கே போய் அவங்க கிட்ட சத்தம் போட்டு இருக்கிறோம்னா சத்தமே போடக்கூடாது, எதுக்கும் பிரச்சனையே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்கன்னா சாதாரணமா பதிவும் கழிஞ்சிரும், வந்த நோக்கமும் நிறைவேறும். வந்த நோக்கமும் கண்டிப்பா நிறைவேறும். எந்த விதமான களங்கமும் மனதில் இல்லாத போய்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகா பாடியிருக்காங்க, புரியுதுங்களா? யார் வரணும்? குருதான். கம்முனேகிறீங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணியாய் மலராய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்ன மாதிரி பாட்டுங்க! இந்த கந்தர் அனுபூதியில எப்படி பாடியிருக்கிறான்னு பாருங்க. அப்ப குரு நமக்கு இவ்வளவு பெரிய வழி காட்டியிருக்கிறாரு, ஏன் நம்ம பின்பற்றல சொல்லுங்க? ஏன் பின்பற்றல? இருக்கணும், பின்பற்றணும், நடக்கணும், முயற்சி பண்ணுங்க. முடியாதது ஒண்ணுமே இல்லை. முயற்சி பண்ணா முடியாததுனா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அப்போ மனதின் மறுமுனை இறைவன். மனம் பழக்கத்தால நிறைய களங்கங்களை போட்டுடுச்சு, எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில இறங்கல. இனிமேலாவது இறங்குங்க. தூயோனாய் வந்து தூய மலர் தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுந்தருவான் நின்றளவும் தூயினில் தூசாவும் செற்பேரே எம்பாவாய். நல்லா தவம் பண்ணி எரிச்சு தொடங்க.
எல்லாம் தூக்கி தூசா பண்ணுங்க. பண்ணிட்டா தூய்மையாயிடுவோம். தூய்மையாயிட்டா இறைவன் எங்கேயும் இல்லை. எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? இங்கே இருக்கிறான். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் எங்கும் போட்டு புழு அழுக்கு முடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கசிந்து உருகிறேன்னு கெஞ்சறார் சார். நாயினும் கடையேன் என்ன கூட தேத்திப்பிட்டியப்பா சொல்றாரு ஒரு இடத்துல. அத்தனை ஜீவன்களையும் கடந்து வந்திருக்கிறோமே, அதுக்கு ஒரு வரி சொல்றாரு இல்லைங்களா? புல்லாய் பூடாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தே எம்பெருமா. இத்தனையும் கடந்து வந்திருக்கிறோமே, அத்தனை பதிவுகளும் வச்சிருக்கிறோமே, கொஞ்சம் கழிச்சிட்டா இந்த புலன்கள் எல்லாம் என்ன சொல்லுங்க? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரமை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு வள்ளலார் பாடுறாரு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தான்னு சொல்லி திருமூலர் பாடுறாரு. நம்மளை அறியணும், அறிவை அறியணும். அந்த அறிவை அறிவதற்கு சிறப்புமிக்க ஒரு கருவி தவம், தற்சோதனை, மௌனம் கடைபிடிங்கள் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அன்பு உள்ளங்களையும் செவிமடுத்த அன்பு உள்ளங்களையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று இறைநிலை இணைப்பில் குருவின் அருளாசியோடு வாழ்த்தி மகிழ்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பேராசிரியர் பெருமகனார் அவர் கூறியதை போல 1 மணி 20 நிமிடம் வேதாத்திர கருத்துக்களை, சித்தாந்தங்களை, வாழ்வியல் வழிமுறைகளில், நெறிமுறைகள் எல்லாம் எல்லோருக்கும் புரியும் வண்ணம், புரியாதையும் தெளியும் வண்ணம் மிக விவரமாக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே மற்ற மறுபடி ஐயாவை வாழ்த்தி கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் பெருமகனார் விவேகானந்தம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தூத்துணர்வும் பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடற்காட்சி கடக்கட்டும், கல்லாமை கடல்வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க